18/8/2026 ஆவணி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய கால நாள். உங்கள் ஜென்ம பாவம் நீங்க, கர்ம வினை தீர. ஏன்னா ஒரு மனிதன் கடனோடு வாழ்றான் அப்படின்னா காரணம் கர்ம வினை தான். எவ்வளோ நீங்க கண்ட்ரோலா இருந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் போதுமே கூட ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கர்ம வினைதான் அதற்கு முக்கியமான காரணம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கடினமாக உழைக்கிறேன், இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருந்தேன், ஆனாலும் இந்த மாதம் எனக்கு இப்படி ஒரு செலவு என்னை கடன் வாங்க வச்சிருச்சு, இதை மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் கடன் பிரச்சனை, கர்ம வினையால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாளை தவற விடாதீங்க. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமாவது நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் வழிபாட்டுடைய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணியில இருந்து 10:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் வழிபாடு செய்யலாம். 1:30க்கே ஏஞ்சி குளிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேருடைய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இருக்கும். குறைந்தபட்சம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிருங்க. எப்போவுமே, இன்னைக்குன்னு இல்லைங்க, எப்போவுமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ஒரு நாள் சஷ்டி நாளோட ஆரம்பிக்குது. சஷ்டி திதி முருக வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான திதி. நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் இந்த பொருளை கலந்து குளிக்கலாம். இல்லை நான் சொல்லக்கூடிய பொருளை முதல்ல தண்ணீரில் கலந்து நான் சொல்லக்கூடிய இடங்களில் பூசிட்டு அதன் பிறகு குளிக்கலாம். அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லக்கூடிய பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆன்மீக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். சந்தனம், உங்கள் வீட்டில் சந்தன கட்டை இருந்துச்சுன்னா அதை உரசி அதை எடுத்துக்கோங்க. சந்தன வில்லை இருந்துச்சு அப்படின்னா வில்லை எடுத்து தண்ணீரில் குழப்பி உங்களுடைய நெற்றியில், உங்களுடைய கன்னத்தில், உங்களுடைய உள்ளங்கையில், உங்களுடைய கழுத்து பகுதியில், உங்களுடைய தொப்புள் பகுதியில், உங்களுடைய கால்களில், இந்த இடங்கள்லாம் நீங்கள் சந்தனத்தை தேய்ச்சிட்டு குளிக்கிறத தேய்ச்சிட்டு குளிங்க. இல்லைங்க நான் சந்தனத்தை கரைச்சி தண்ணீரில் ஊற்றிட்டு குளிச்சுக்கலாமான்னா தாராளமாக சந்தனத்தை கொஞ்சம் எடுத்து கரைச்சி தண்ணீரில் ஊற்றி அந்த சந்தன தண்ணீர் உடல் முழுக்கப்படுற மாதிரி நீங்கள் ஊற்றி குளிங்க. இந்த நாளில் இந்த குளியல் தாந்திரிகத்தை மனதார முருகனை நினச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அதிகமாகும், பணவசியம் உங்களுக்கு உண்டாகும். நம்மளை பார்த்தோன்னே உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வரணும்னா நம்மக்கிட்ட முக வசீகரம் இருக்கணும். அதை மாதிரி தான் பணம் நம்மக்கிட்ட சேரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வசீகரம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த வசீகரத்தையுமே கூட இந்த குளியல் தாந்திரிகம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.